அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தோன்றின்றிவான் படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரத்துல் மஆரிஜ் பார்த்துட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் 6 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த வசனங்கள் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَنَرَاهُ قَرِيبًا يَوْمَ تَكُونُ السَّمَاءُ كَالْمُحْلِ وَنَرَاهُ قَرِيبًا وفتحة நூன் ஃபத்ஹா வனா ரா வந்து ஃபத்ஹாவில் இருக்க வள்ளி நம்ம ஓதணும். கூட அலிஃப் சகீரா இரண்டு ஹரக்கத்தெல்லாம் நீட்டம் கொடுக்கணும். நராஹு காஃப் அல்லில் எடுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். ரா கெஸ்ராவுடைய நிலையில் வந்திருக்கு, மெல்லினமாக ஓதணும். கூடவே யாமத்தா இரண்டு ஹரக்கத்தெல்லாம் நீட்டம் கொடுக்கணும். வசனத்துடைய முடிவில் ஃபத்தத்தைன்னு வரும்போது நம்ம ஃபத்ஹாவை உச்சரித்து அலிஃப் மதால கம்ப்ளீட் பண்ணணும். கரீபா இந்த மாதிரி. யௌம தகூனு ஸமாஉ கல்முஹ்ல். யௌம தகூனு இந்த இடத்துல வாவ் மதா இரண்டு ஹரக்கத்தெல்லாம் நீட்டம் கொடுக்கணும். இங்கே ஷம்சியா இந்த இடத்துல நீங்கள் சேர்த்து ஓதணும். ஷத்தா இருக்க அர்த்தம் கொடுக்கணும். அதை தொடர்ந்து ஒரே வார்த்தையிலே ஹம்சா வரும்போது இது மதுல் முத்தசில் 5 ஹரக்கத்தெல்லாம் நீட்டம் கொடுக்கணும். கல் முஹல். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கல்கலா மாதிரி அசைச்சிடக்கூடாது. ஹாவு சுக்கும் லாமு சுக்கணும். மொஹல் மு இஹ் எல் மொஹல். ஓகே, ரிப்பீட் பண்ணலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வனராஹு கரீபா யௌம தகூனு ஸமாஉ கல்முஹல். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனம் இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.